Good morning or evening in the name of the Lord, whichever time zone you're in. So it's good to be with you again. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடையற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Now, we talked last time about the book of Revelation that was given by Christ to John, the apostle, that was exiled on the Isle of Patmos, and John wrote the book of Revelation. அன்புக்குரியவர்களே, போன பாடத்திலே இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த நிருபத்தை குறித்து உங்களோடு கூட பத்மோஸ் தீவிலே தேவன் வெளிப்படுத்தினதை உங்களோடு கூட நான் பேசினேன். Quick review is that the book of Revelation was written in 3 parts. Christ told John to write down what he saw. இந்த முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு 3 பகுதியாக அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். In the first part, chapter 1, Christ identifies himself to John as the Alpha and the Omega, the beginning and the end, and instructs John to write down everything he sees. அதுல நானே அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், நீ பார்ப்பதையெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுது என்று சொல்லி யோவானை பார்த்து தேவன் சொன்னார். The second part is that Christ reveals to John that he deals with 7 churches in Asia Minor. அங்க 7 வெளிப்படுத்த நிருபத்திலே 7 சபை, ஏசியாவில் காணப்படுகிற 7 சபைகளுக்கு எழுதும்படியாய் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். In the third part, John records things that he says must come to pass in the future. அது 3வது பகுதி என்னவென்று சொன்னால், வரும் காலத்தை குறித்து அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். Today we're going to go into how the Lord deals with the first church, the church of Ephesus. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முதல் சபையாகிய எபேசு சபையை தேவன் எப்படி பார்த்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். In Revelation 2:1, he says, "Unto the angel of the church of Ephesus write, these things saith he that holdeth the 7 stars in his right hand, who walketh in the midst of the 7 golden candlesticks." எபேசு சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் பொத்து கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது. As we discussed in chapter 1, the holder of the 7 stars is Jesus Christ. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாய் இந்த 7 நட்சத்திரத்திலே தன் கையில் ஏந்தி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. And to the messenger refers to the pastors of each church. அங்க இருக்கிற அந்த மெசஞ்சர் என்று சொன்னால் அது தெய்வ தூதர்களை குறிக்கிறது. அது ஊழியக்காரர்களை பேசுகிறதாய் காணப்படுகிறது. And the 7 stars refer to the 7 churches. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையை குறிக்கிறது. And the 7 golden candlesticks refer to each church. அந்த 7 குத்துகளுக்கு 7 சபையை குறிக்கிறது. Now, so the holder is Jesus Christ, the messenger is the pastor, and the star is the church. And so in verse 2:1, he says to the church, "I know thy works." அங்கே 7 அதாவது செய்தியாளர் போதகர்களையும் நட்சத்திரங்கள் சபையும் குறிக்கிறது. குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He said, and thy labor and thy patience. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். And how thou canst not bear them which are evil, and thou hast tried them which say they are apostles and are not, and hast found them liars. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவளை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். And in verse 3, he says, and hast borne and hast patience, and for my name's sake has not failed. 3ஆம் வசனத்தை கவனிங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம்
இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். King James says that if for my name's sake and has not fainted. யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம், என் நாமத்து நிமித்தமாக இளைப்படைவதில்லை என்று வாசிக்கிறோம். So the Lord gives the church of Ephesus 10 commendations. ஆண்டவர் எபேசு சபைக்கு 10 காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். Thy works, thy வேலை, labor, thy கடின வேலை, patience, பொறுமை, they cannot bear evil, அவர்கள் பொல்லாங்குகளை சகித்துக் கொள்ள கூடாமல் இருப்பது, they tried false apostles. அவர்கள் பொல்லாத அப்போஸ்தலரை கண்டறிவது. And he says, thou hast borne, which means to support. அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. And he states again, patience and labor. இங்க திரும்பியும் சொல்லுகிறது பொறுமையும் கடின உழைப்பும். And they said, they did this for my name's sake, and they did not faint. அவங்க என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். So far, he is very pleased with the church of Ephesus. இந்த வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் எபேசு சபையை குறித்து ரொம்ப கருசனை நன்மை உள்ளவளாய் நல்லதாகவே அவர் பார்த்தார். But in verse 4, he says, nevertheless, I have somewhat against thee, because thou hast left thy first love. ஆனால் 4ஆம் வசனத்தை கவனிங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Now let's look at what he meant by leaving their first love. அவங்க ஆதியில் கொண்ட அன்பை விட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, the first love that Christ refers to is the way they acted and worshiped and believed when they first got into a relationship with God. இந்த முதல் அன்பு என்று சொன்னால் தேவனை இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் நடந்த விதம், அவர்கள் செயல்பட்ட விதம், அவர்கள் தேவனோடு கூட கெட்டி சேர்ந்த விதத்தை குறிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. The first love of any relationship is fresh and exciting. முதல் உறவு, எந்த உறவிலும் முதல் அன்பு ரொம்ப சந்தோஷமும் சமாதானம் நிறைந்ததாய் காணப்படும். In the beginning of any relationship, we desire close and intimate time with each other. இந்த முதல் அன்பிலே அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு ரொம்ப சந்தோஷமாய் நாம் காணப்படுவோம். We desire daily communication, whether in person or on the phone. அவங்க டெய்லி நம்ம பேசுவோம், தனிப்பட்ட முறையில பேசுவோம், அல்லது போன்லயாச்சும் அவளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருப்போம். Or if we write letters, we get excited when we receive a letter from someone. அல்லது கடிதம் எழுதினால் கூட அந்த கடிதத்திற்காக காத்திருப்போம். அந்த கடிதம் அவர்களுக்கு பொக்கிஷத்தை போல் காணப்படும். But we cannot wait to hear the other person's voice. அவங்களுடைய காரியம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அவங்க ஏதாவது செய்யணும்ன்ற நம்ம காத்திருக்கவே மாட்டோம். It makes our day when someone that we are in relationship calls us. அந்த அன்பு அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படும். But sometimes later on in the relationship, it can become stale, common, boring, or mundane. ஆனா இப்போ அந்த அன்பு தோய்ந்து போகும்போது அவங்க கிட்ட பேசுறதுக்கு போர் அடிக்கும், கஷ்டமா இருக்கும், ஏன்டா வந்தோம் இருக்கும். அப்படி அவளுக்கு அது ஒரு கடினமான ஒன்றாய் காணப்படும். Ephesus had done many good things, as Christ refers to, but their relationship had gotten boring and stale. ஆண்டவர் எவ்வளவுதான் அவர்களுக்கு செய்தாலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு அவர்களுக்கு மிக போர் அடிக்கிறதை போல காணப்படுகிறது. In any relationship, we refer to that as being taken for granted. எந்த உறவும் அது கிராண்டடாக எடுத்துக்கொள்கிறதுக்கு சமமாய் காணப்படும். In a marriage, when one partner is taken for granted, it loses its excitement and freshness. ஒரு திருமணத்திலே ஒருவரை ரொம்ப அசட்டை பண்ணி அதை அவங்க கிடைச்சது பெரிய காரியம் இல்லை என்று நினைக்கும் பொழுது அந்த திருமண உறவே கசந்து போனதாய் மாறிவிடும். Now, Ephesus had left that first love they first experienced in knowing Christ. இங்கே எபேசு சபையானது ஆதியிலே தேவன் மேல் கொண்டிருந்த அன்பை அவர்கள் விட்டிருந்தார்கள். Although Ephesus had done many good things, this displeased the Lord.
அவங்க எவ்வளவோ நல்ல காரியங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் தேவன் மேல் இருந்த அன்பை விட்டு விட்டது தேவனுக்கு கஷ்டமாகவே காணப்பட்டது. He desired the freshness and the excitement that Ephesus once had. அவங்க தேவன் மேல் வைத்திருந்த அந்த உறவும் சந்தோஷத்தையும் அவர்கள் இழந்து போனவளாய் காணப்பட்டது. Now, God desires us to never leave our first love for Him. ஆண்டவர் நம்மில் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் ஆதியிலே தேவன் மேல் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விடாதவர்களாய் இருக்க வேண்டும். His love, mercy, and grace are fresh to us every day. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் அது புதியதாய் காணப்படுகிறது. So His blessings are fresh every day, and He wants us to be fresh every day. அவருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறதை போல நம்முடைய அன்பும் அவர் மேல் ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Just like Ephesus, He desires our first love attitude. அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார்கள் என்று எபேசு சபையின் மேல் தேவனுக்கு ஒரு குறை உண்டு. But God, being the loving God He is, gives Ephesus a way back to Him. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். He says in verse 5, "Remember therefore from whence thou art fallen, and repent, and do the first works, or else I will come unto thee quickly, and will remove thy candlestick out of his place, except thou repent." நீ 5ஆம் வசனத்தை கவனிங்க. நீ என்னை நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு முன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். ஆமென். So he asked them to remember and to go back and do the first works. ஆண்டவர் அவர்கள் என்ன நிலையில் விழுந்தால் என்பதை நினைவு கூர்ந்து அந்த இடத்தில் அவர்கள் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பினார். And he commands them to repent. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Now, to repent means to feel deep sorrow for a past action, thought, or commission, and make a conscious commitment to change the behavior and thoughts for the better. அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புதல் என்று சொன்னா பண்ண தவறை உணர்ந்து துக்கப்பட்டு அதனுடைய பொருளை உணர்ந்து ஏன் இப்படி செஞ்சோம் என்று மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பினார். It means to experience a genuine change of mind and heart. அது உண்மையான இருதயத்தோடு கூட தேவன் பக்கமாய் திரும்புகிறதை குறிக்கிறது. A transformation for the better. அவர் மனம் மாறும் நன்மைக்கு ஏதுவாய் மனம் மாறுகிறது. First works in this reference refers to the way that Ephesus acted when they first got into a relationship with God. அவங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பிற்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்று தேவன் அவளை குறித்து விரும்பினார். God always wants us as the believer and the church to succeed and do well. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும், ஜெயிக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So he is giving the church at Ephesus a second chance to return to their first love and do the right thing. நீங்க ஆதில் கொண்டிருந்த அன்புக்குனராய் திரும்பி செமையான பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி எபேசு சபையை குறித்து தேவன் விரும்பினார். He gives them a chance to repent, just like if we stray from God, he allows us a way back to him. அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திரும்பமாய் தேவன் பக்கம் திரும்ப அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார். God does not throw us away if we get stale. He just asks us to come back to that first love. ஆண்டவர் நம்ம தோற்று போடால் விட்டுட்டு போறதல்ல, திரும்பமாக அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பிற்கு நாம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He always gives us a way back to him. எப்பொழுதும் அவர் பக்கம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறார். Because he so desires that relationship. ஆண்டவர் அந்த உறவிலே அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். And in verse 6, he says, "But this thou hast, that thou hatest the deeds of the Nicolaitans, which I also hate." ஆக 6ஆம் வசனத்தை கவனிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலோயோ
மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆமென். Then in verse 7, he says something very important to us. He says, "He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches." 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். And to him that overcometh will I give to eat of the tree of life, which is in the midst of the paradise of God. அவனுக்கு தேவனுடைய பரதேசியில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆமென். When he says, "He that hath an ear," he's referring to a spiritual ear. அங்கே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருள் ஆவிக்குரிய ஒரு செவியை குறித்து இயேசு சொல்லுகிறார். It requires a spiritual ear to hear from God. ஒரு ஆவிக்குரிய செவி, தேவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு செவி. Even when Jesus was speaking, not everyone heard him as God. இயேசு பேசும்பொழுது கூட எல்லாரும் அது தேவன் பேசுகிறார் என்ற எண்ணம் இல்லாத அநேகர் காணப்பட்டார்கள். So he says to let you hear what the Spirit says to the churches. காதுள்ளவன் சபைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க கடவன் என்றார். Jesus said that his sheep hear his voice. இயேசு சொல்லும் போது என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னார். If we are not in relationship with Jesus, then we don't hear his voice. நாம் ஆண்டவரோடு கூட உறவற்றவளாய் இருப்போமானால் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. Even in nature, when a calf is calling out, the mother of that calf hears that voice. பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி அது கத்துமானால் அதோட தாய் அதனுடைய சத்தத்தை கேட்கும். We can be in our crowd and our husband or wife or someone in a relationship can call out and we know that voice. ஏதோ ஒரு கணவனோ மனைவியோ உறவில் இருக்கிறவர்கள் நம்ம கூப்பிட்டா அவங்க என் கணவன் தான் கூப்பிடுறாரு, என் மனைவிதான் கூப்பிடுறாரு என்று அந்த சத்தத்தை அவள் அறிந்திருக்கிறார்கள். We can discern their voice out of all the others because we have a relationship with them. யார் எத்தனை பேர் கூப்பிட்டாலும் ஒரு மனைவியோட சத்தம் கணவனுக்கும் கணவனுடைய சத்தம் மனைவிக்கு தெரியும். காரணம் அவர்கள் இருவரும் ஒன்றாக ஒரே உறவில் இருப்பதினாலே. It requires a relationship with God to hear his voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட உறவு காணப்பட வேண்டும். Now, when they do hear his voice and they overcome, he rewards them. அவர்கள் சத்தத்தை கேட்கிறவர்கள் அவரோடு கூட இருப்பதினாலே அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவாங்க. Now, to overcome means to conquer, to beat, to win, and to overbear. நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்றால் ஜெயிப்பது, மேலோங்கி நிற்பது, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவளாய் காணப்படுவது. So the three commands in verse 7 are to hear what the Spirit says to the church, to overcome, and to repent. 3 காரியங்கள் 7ஆம் வசனத்தில் இருக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்பது, ஜெயம் கொள்வது, விடுதலையாக்கப்படுவது. And the reward that he gave Ephesus was to eat of the tree of life, which is in the paradise of God. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேன்மை என்னவென்று சொன்னால் பரதேசியில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவளுக்கு புசிக்க கொடுத்தேன். Hebrews 11:6 says God is always a rewarder of those who diligently seek him. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவரும் அவர்களுக்கு பதிலளிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். And the scripture also says to ask, to seek, and to knock, and he will open the doors. நீங்க தட்டுங்க, கேளுங்க, தட்டுங்க. நீங்க தேவனை நோக்கி பார்ப்பதை அவர் உங்களுக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். He promises that if we seek him, he will be there. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற காரியம், நீங்க அவரை தேடினால் நீங்க அவரை கண்டடைவீங்க. Many times he wants a relationship with us more than some people want with him. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருப்பதை பார்க்க அநேகர் மற்றவர்களோடு கூட இருக்க விரும்புறாங்க. That's why he loved us so much. He sent his son Jesus to commune with us.
ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிப்பதினாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களோடு கூட உறவாடும்படியாய் தம்முடைய குமாரனையே உங்களுக்கு தந்தருளினார். So he makes the first step toward a relationship with us. He's just asking us to respond. ஆண்டவர் அவர் உங்களோடு கூட ஏற்படுத்துகிற உறவிலே முதல் படி எடுத்து வைத்திருக்கிறார். நீங்க அந்த முதல் படிக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In John 10:10, he says, I came that they might have life and have it more abundantly. அப்ப யோவான் 10:10 இயேசு சொல்லும்போது, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ண அடையும்படியாய் வந்தேன் என்று சொன்னார். This is because he is a loving God. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். So let us return to the first love. And if we don't have a relationship with him, then get into a relationship with him and live in the benefits of his love. அன்புக்குரியவர்களே, முதல் அவரோடு கூட நல்ல உறவு இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால் அவரோடு கூட நல்ல உறவு உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I hope this message blesses you, and I speak blessings upon you in the name of our Lord Jesus. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Have a blessed day. சந்தோஷமான சமாதான நாளாய் உங்க நாள் மாறட்டும். ஆமென். Most loving Heavenly Father, we thank you for this message. We thank you that even though Ephesus had fallen from their first love, that you gave them a way back. Just as you give us a way back to any relationship with you. You want the relationship and as much as we do, but your blessings are a reward for the relationship, and you bless us when we seek you. When we ask and we seek and we knock, you will answer. You will answer. You will be there. You are not silent with us. You are always blessing us and hearing us. And we thank you for this opportunity to connect with you on a personal level. We pray that messages, reaches people to relate with you in a personal level so that we can restore our life and we live in a blessed life and live more abundantly. We pray this in the mighty, powerful name of Jesus. Amen. சர்வ வல்லவரே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களுடைய ஜனங்களை நீ தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படியே உம்மோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. நீங்களை நேசித்தீங்கப்பா. அந்த நேசத்தை புரிந்து உண்மை நேசிக்க உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை தேட ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாங்கள் ஆதியிலே உண்மை நேசித்த வட்டமாய் உமக்காய் வாழ உங்களுடைய ஜனங்களுக்கு நீ பலனை தரும்படியா நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய ஜனத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் சீருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Pastor. Thank you, sir.